குட் மார்னிங் ஆல். ஸ்டேஜ் தந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் பேராச்சி செல்வி. நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ் வந்து நான் முடிச்சிருந்தேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த கேள்விப்பட்டேன், வந்தேன், ஜாயின் பண்ணேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ஊர் தான் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் வந்து தூத்துக்குடியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ காலேஜ் ஏபிசி மகாலட்சுமி காலேஜில் தான் நான் படித்தேன். ஸோ காலேஜ் படிக்கும்போதே இந்த மாதிரி பேங்கிங், ஏன்னா மேக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ பேங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டப்போ ஓகே பேங்கிங் தான் நம்ம கரியராக இருக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே வருவேன், கேட்பேன், நான் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணுறது எப்போ எப்படி இந்த மாதிரிலாம் கேட்பேன். அந்த டைம் ஏஜ் வரல, ஒரு 2-3 டைம் கேட்டுட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறமாவும் செய்கிற அளவுக்கு வீட்லேயும் அவ்வளோ தூரம் வசதி இல்லை. எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையா, கண்டிப்பாக அதுக்கு ரூபா கொடுக்கணும், நிறைய செலவாகும், அதுக்கு நீ வந்து பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அதை தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொந்தக்காரங்க. நான் பிஎஸ்சி முடித்ததுமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சது. அடுத்த ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. எனக்கு அடுத்து 2 பேபிஸ் இருக்கிறாங்க. 2 பேபிஸ் எல்லாம் அந்த படிக்கிற அந்த மைண்ட் செட் அப்படியே மாறிடுச்சு. அந்த கொரோனா பீரியட்லாம் வரும்போது தான் அவ்வளோ தூரம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களை பார்ப்பேன், வீட்டு வேலைகளை பார்ப்பேன், அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம படித்தோமா அப்படின்ட்டு இருக்கும். எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்குமே எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. மேரேஜ் ஆகி அங்கே ஹஸ்பண்ட் வீட்லேயுமே அந்தளவுக்கு அவங்களும் ஃபினான்ஷியலி எல்லாருமே வீக்கு தான். ஸோ நம்ம படித்து நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறோமே, ஒருத்தருக்குமே ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கிறோமே அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எம்எஸ்சி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு திருச்சியில் தான் மேரேஜ் எனக்கு ஆச்சு. ஸோ அந்த ஐஜி காலேஜ்னு ஒரு காலேஜில் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். என்னால் படிக்க முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் காலேஜில் இருந்துச்சு, பட் என்னால் சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியல. அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் எனக்கு அதுவும் பே பண்ண முடியலை. ஒரு எதிர்பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் பிறந்துருச்சு, இனிமேல் எங்கே நீ படிக்க போகிற, இனிமேல் படித்து அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படி. நான் படித்ததுக்குங்கிறதுக்கு ஒரு இது, அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், எப்படியாவது இது பண்ணணும். எங்கள் அண்ணன் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அந்த டைம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா என்னோடய சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காது. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கினேன். சர்டிஃபிகேட் அப்படியே வீட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் 2வது பையன் பிறந்தான். 2வது பையனும் பிறந்ததுக்கப்புறமா ரொம்ப ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்னா ஃபேமிலிலையும் நிறையவே சிக்கல்கள் நமக்கு வரும். ரொம்ப சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். நான் வந்து சரி நான் வீட்டுக்கு வரேன்ப்பா, வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு இங்கே நான் தூத்துக்குடியில் வந்து நான் வேலைக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அங்கேயும் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இல்லை நான் பத்திரம் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறேன், அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களை நான் பார்த்துக்குவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு வேலையும் செட் ஆகலை. ஒரு ஜெராக்ஸ் கடையில் தான் நான் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் என்னடா நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வரும்போது என் தம்பியும் சொன்னாப்புல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வர்றேன்னா இப்போ நீ அங்கே படுற கஷ்டத்தை விட அதிகப்படியான அவமானத்தையும் கஷ்டத்தையும் இந்த இடத்துல நீ பார்க்க வேண்டியிருக்கும், அதை நீ சந்திக்க ரெடியாக இருந்தால் மட்டும் கிளம்பி வா அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். வந்தும் இந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சேல்ரி அப்போ 5,000 தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். 5,000 வச்சு பிள்ளைங்களுக்குள்ள செலவு எதுவுமே பார்க்க முடியாது நமக்கு. மறுபடியும் என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து என்னென்னா, ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டு வரேன், வேலைக்கு போகிறேன், சமாளிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு ஏதாவது இங்கேருந்து நம்ம சாதிச்சுட்டு தான் நம்ம போகணுன்னு நினச்சேன். நான் என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியல. இப்படியே போய்கிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து கனரா பேங்க் கிளர்க்காக வந்து அவங்க கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேரேஜ் இன்விடேஷன் எனக்கு கால் பண்ணும்போது அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி தான்ப்பா இருக்கேன், எங்கேயும் வர்றதில்லை அப்படின்னு. பட் அவங்க அந்த டைம் எனக்கு ஒரு பண்ண ஹெல்ப், அவங்க தான் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ வந்து படி, நம்ம இன்ஸ்டியூட்லேயே போய் படி. நான் அங்கே தான் படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக நீ படித்தேன்னா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டு எதுவுமே இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, பிள்ளைங்களை வச்சு எப்படி படிக்கன்னு தெரியல. சரி ஓகே உன் கையில் எவ்வளோ இருக்குதோ அதை நீ போடு, பேலன்ஸ் நான் தர்றேன்னு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து பேலன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ண வர்றேன். இங்கே அன்றைக்கி தான் வந்து ஃபீஸ் அமௌண்ட் கூடி இருக்குது அப்படின்னாங்க. நான் அதுவும் 2 டைம் கேட்டுட்டு போனேன். அவங்க இப்போ தான்மா ஜிஎஸ்டி அடிச்சு நம்ம தலையெழுத்து அப்படி தான் போல் இருக்குது, கிளம்பி போயிடலான்னு நினைக்கும் போது எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு என் தம்பிக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அவங்க தான் உடனே எனக்கு அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்து நான் ஃபீஸ் பே பண்ணேன். அப்போது நமக்குன்னு ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருக்குது. நான் இங்கே வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ ஒரு படித்த முட்டாள் அப்படின்னு.
அவங்களுக்கு இந்த இடத்த நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். என்னோட சக்ஸஸ் தான் அவங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்குங்கிறத நான் நம்பினேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரையுமே எல்லாருமே ஏளனமாக தான் பார்த்தாங்க. எங்கள் அப்பாட்ட எங்கள் சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குது, உன் பிள்ளைய நீ என்ன பண்ணி வச்சுருக்க, எப்படி இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாமே பண்ணது அவங்க தான். ஆனால் வந்து கேட்கும்போது இதுதான் சொன்னாங்க. ஒன்றுமே அப்பவும் எங்களுக்கு என்ன பண்ண தெரியல. நான் படிக்க ஆரம்பித்தேன். சரி, படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த படிக்கிறது மூலமாக தான் கண்டிப்பாக நம்மளோட நிலைமை மாறும் அப்படிங்கிறத நம்பினேன். என்னோடய ஹஸ்பண்டும் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சரி இவ்வளோலாம் முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா படித்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். பிள்ளைங்களை வந்து எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இதில் சர்வை பண்ணியிருக்க முடியாது. இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு சாத்தியமாக இருந்திருக்காது. அவங்களோட முழுக்க சப்போர்ட் தான் காரணம். இதில் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆனது குழந்தைங்க தான். கிளாஸில் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் படித்தேன். பிள்ளைங்களுக்கு என் பையனுக்கு 10 months இருக்கும்போது, 2வது பையனுக்கு 10 months இருக்கும்போது விட்டுட்டு வந்தேன். கிளாஸ் வந்து ராஜா சார் சொல்லவே கூடாது, அவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிக்கடி ஏன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம், பர்மிஷன் போட்டு நான் போக வேண்டியிருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு டெஸ்ட் பேட்சுக்கு போனேன். ரொம்ப ஃபஸ்ட்டு மார்க், ஏன்னா 4 years கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற பட்சத்தில் ஒன்றுமே எனக்கு தெரியல. நான் ஆப்டி ரீசனிங் இதை வச்சே ஓட்டிடலாம், எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இப்போ கஷ்டப்படுறேங்கிறத வச்சு யோசிக்காது, இது எல்லாமே உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் அவங்க சொன்னாங்க. பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னு பார்க்காத. நான் டெஸ்ட் போடுவேன், பையங்க அழுவாங்க, அவ்வளோ தூரம் அழுவாங்க. என் பெரிய பையன் சொல்லுவான், நீ படிக்காதம்மா, ஏமா படிக்கிறேன், நான் படிக்கிறேம்மா, நான் வேலைக்கு போகிறேம்மா, நான் அவனை பார்த்துக்கிறேம்மாம்பா. ஆனால் சரி நம்ம படிக்கணும், நான் படித்தாதான் என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை நான் கொடுக்க முடியுங்கிறத நம்பினேன். அவங்க நினச்சதை நான் படிக்க வைக்கணும்னா நான் இந்த நிலைமைக்கு வரணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து படித்தேன். அவ்வளோ தூரம் அவங்க பிள்ளைங்க அழுவும், இப்போ அழுதாலும் கொஞ்ச நாள் தான் அவங்க, அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக அந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. படிக்கும் போதும் அந்த இது எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு படித்தேன். அது எங்கள் அம்மா இருந்ததுனால மட்டும்தான் கன்ஃபார்மாக முடிஞ்சுது. ஏன்னா பிள்ளைங்க வந்து எங்கள் அம்மா அவ்வளோ அடிப்பாங்க, ஏன்னா நான் கூட இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்பவே அடிப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் இதை மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோன்னு நினச்சேன், மெயின்ஸ் தான் ஓகே நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா ஜாப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஏதோ போயிருந்தேன். பிஓ மெயின்ஸுங்கும் போது வேறு லெவலில் எனக்கு இருந்துச்சு. கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ வேறு இதில் போய் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ தூரம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதில் என்ன வந்து கரெக்ஷன் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நான் கரெக்ஷன் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கரெக்ஷன் பார்த்தேன், ஒரு அளவு மாடரேட் லெவல் அந்த இது மட்டும். மற்ற டிஃபிகல்ட்டியே ஸ்டார்டிங்லேயே கரெக்ஷன் பார்க்கல, என்னால் முடிஞ்சது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஃபெமிலியர் ஆச்சு கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு 10 அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மெயின்ஸில் எனக்கு எல்லாம் மார்க் வந்துச்சு. போக அந்த பிஓ மெயின்ஸ்லேயே நான் 4 மார்க், அதாவது கட் ஆஃபை விட 76 கட் ஆஃப் இருந்துச்சு, 72 வந்து நான் எடுத்துருந்தேன். ஸோ அதுவே வந்து சரி அப்போ நான் பக்கத்தில் நெருங்கிட்டேன், இன்னும் நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. அடுத்து வர எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் வந்து கிளியர் பண்ணேன். ஸ்டடி ஹால் வந்து இன்னும் சம்டைம்ஸ் வர முடியும், சம்டைம்ஸ் வர முடியாது. சார்கிட்ட கேட்டு கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு அட்டன் பண்ண முடியும், நிறைய தூரம் இது பண்ணுவேன். சார் இப்படி தான் சார் வர முடியுது, அப்படி தான் சார் வர முடியுது. ஸோ செகண்ட் இயர் வந்து சார்கிட்ட அது மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்மளால் என்ன வர முடியுதோ அதை வச்சு நம்ம படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி ஹால் மட்டும் தான் நான் வந்து படிக்கிறாப்பில் இருந்துச்சு. ஸ்டடி ஹால் மட்டும் வருவேன், கொஸ்டின் பேப்பர் பார்ப்பேன், படிப்பேன். பட் அதனால் லாஸ்ட் இயர் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர், பட் மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 0.5 அந்த மாதிரி இதில் வந்து போயிடுச்சு. என்னோடய ஸ்டடிங் பார்ட்னர் சொல்லணும்னா ஒரே ஒருத்தங்க தான், ராணி அக்கா. அவங்க தான் எனக்கு சிஏ படிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என் கூட ஃபீல்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ஆனால் பண்ணிவிட்டு அதே டைம் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, நான் இந்த இதில் சர்வை பண்ணியிருந்தா எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறையவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராணி அக்கா அவங்க தான் என் கூட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அவங்களும் அதுக்கடுத்து படிக்க முடியலை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க.
அகைன் தனியாக இருந்தேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எல்லாரும் இன்னுமா பொம்பளை பிள்ளைய வச்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்க போகிற இதுதான் கேட்டாங்க. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் எதுக்கு உன் பிள்ளைய வச்சு பார்க்கணும், அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் அப்போ நான் சொன்னேன், என் வீட்டுக்காக சொன்னாங்க, சரி நீ படி, உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் நான் பேசுகிறேன்னு. அதுமாதிரி என் தம்பியும் எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுகிறாங்க. எல்லோரும் பேசி சரி இன்னும் ஒரு வருஷம் எப்போ இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா ஒரு வேலையோடு தான் கிளம்பணும், அப்போனா தான் அது உங்களுக்கு மரியாதை. நீங்கள் என்னை வச்சு பார்த்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்தா படித்தா, அவள் சும்மா படிக்கணும் கொஞ்ச நாள் இருந்தா, அவள் சும்மா டைம் பாஸ் பண்ணனுக்கு இருந்தா அங்கே கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கேருந்து கிளம்பும்போது நான் வேலையோடு போனாதான்ப்பா உங்களுக்கு மரியாதை, அந்த இதுதான்ப்பா எனக்கு வேணும், அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து நான் கிளம்பணும்ப்பா. அதுதான் எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், இந்த ஒரு வருஷம் எனக்கு டைம் தாங்கப்பா அப்படின்னு. ஸோ 1 இயர் அந்த டைம் எடுத்தேன். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். என்னால் பகலில் வந்து ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. இந்த வருஷம் ஒரு இது பண்ணேன், கம்பெனிக்கு யாரும் இல்லை, படிக்கணும். நம்ம எப்படி படிக்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு இது பண்ணி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா தயவு செஞ்சுமா கொஞ்சம் இன்னும் ஒரு 3-4 மாதம் எப்படியாவது பிள்ளைங்களை பார்த்துக்கங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி பிள்ளைங்களை விட்டுட்டு மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸ்டடி ஹால் சம்டைம்ஸ் வர முடியும், சம்டைம்ஸ் வர முடியாது. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த மாதிரி இது பண்ணால் வெக்காப்ஸ் நிறையவே படித்தேன். நைட்டு தான் மோஸ்ட்லி உட்காந்து படிப்பேன். நைட்டு பிள்ளைங்களை தூங்க வச்சு அதுக்கப்புறமா உட்காந்து படிப்பேன். 2வது பையன் கூடவே முழிச்சிருப்பான், நீ படிமா நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூடவே முழிச்சிருப்பான். ஸோ நைட்டு உட்காந்து அதிகமாக ஸ்டடி பண்ணேன். எல்லா இதுலையுமே இது பண்ணிச்சு. RRB PO அந்த மாதிரி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லோரும் சொல்லுவாங்க மெயின்ஸில் வந்து கட் ஆஃபை விட இத்தனை மார்க் கூட இருந்தால் கன்ஃபார்மாக கிடச்சிடும். அதே மாதிரி தான் நானும் நம்பினேன். ஆனால் RRB PO இன்டர்வியூ ஓவராலில் வந்து எனக்கு 0.4 வந்து போயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆனேன். 2 நாள் அழுதேன். ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் தான் படிக்க வைக்காங்க. அவங்கள்ட்ட நான் எப்படி சொல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட சரி சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு என்னையும் படிக்க வைக்கிறாங்க. அப்போது இல்லை இன்னும் எனக்கு டைம் ஆகும், ஏன்னா இன்னும் நமக்கு டைம் ஆகணும், இன்னும் ஒரு 1 இயர் ஆகும், இன்னும் 1 இயர் எனக்கான செலவுகளை பார்த்துக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சொல்லும் போது அவங்களும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, படி, உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ படி, நான் பேசிக்கிறேன். எங்கள் அப்பாவும் சரி ஓகே பார்ப்போம், இந்த ஏப்ரல் ரிசல்ட்டு நல்லபடியாக வரும் நம்பவும் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அடுத்து ஜனவரி மாதம் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மற்றவங்க பேச்சுகள் ரொம்பவே எல்லாருமே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க, தம்பியும் கல்யாணம் ஆகி போயிட்டான், இன்னும் மகளை மட்டும் கூடயே நீ வச்சுருக்க, என்ன மகள் விடுறாப்புலையே ஐடியா இல்லையா, அதுதான் சொன்னாங்க. சரி மற்றவங்க பேச்செல்லாம் காதில் வாங்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புனாங்க. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் பேங்க்குக்கு போக வேண்டிய இது கண்டிப்பாக இருக்கும். அப்போ நான் போகும்போது சார் சொன்னது தான், நீ அங்கே போகும்போது இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய இது அப்படின்னு சொல்லி நீ ஆயுசுக்கும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த இது வந்துடக்கூடாது. நான் அந்த ஒரு முயற்சியை ஆரம்பித்து அதோடு விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ தான் நான் தோற்று போனதாக அர்த்தம். ஸோ அந்த இது இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப இது பண்ணி இருந்தேன். என்ன ஆனாலும் சரி RRB POவில் நான் என்னென்னா சக்ஸஸ் வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால தான் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் வருங்கிறத நம்பி இருந்தேன். அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி ரிசல்ட் பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துருக்கணுன்னு அழுக தான் செஞ்சேன். அவ்வளோ தூரம் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுதான் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டு எப்படியாவது நம்ம போகணும்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த ரிசல்ட் பார்க்குற அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபீல்டை விட்டுட்டு போகணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தோணவே தோணாது. ஸோ எல்லாருக்கும் ஃப்யூச்சர் பேங்கர்ஸ் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் இயர் வந்து இது பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இங்கே சுகேஷ் சார், ராஜா சாருக்கு இந்த இது வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வேலையில் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இது பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என் மகன் அந்த இதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப அவள் தான் எங்கள் குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டு டிகிரி ஹோல்டரு, அது மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல்ல சுகேஷ் சார் இன்ஸ்டியூட்டில் ராஜா சார் எல்லாத்துக்குமே நல்லா இது பண்ணுறேன். நான் வந்து ஈண்டப்படுதல் பெரிதவருக்கும் தன் மகனை சான்றோன் என கூற கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் மூத்த மக தான் என் மக பேராட்சி செல்வி, 2வது பையன் என்னோட பையன் சுந்தர். அவனுக்கு வந்து சிச்சுவேஷன் காரணமாக அவனை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க வைக்க முடியல. அவனுக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டு அவன் பெங்களூரில் வந்து பிகாம் முடித்து IT கம்பெனியில் படிக்கிறான். என் மக 10th நல்ல மார்க் எடுத்து 486 மார்க் எடுத்தா. 12th வந்து 1105 மார்க் BSc மேக்ஸு. எந்த டியூஷனுமே போகாமல் இது பண்ணால் அவளுடைய ஒரே வார்த்தை, நீங்கள் என்னை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்காமல் விட்டுட்டீங்களேன்னு சொல்லுவாள். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, உன்னால் முடியும், இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல்ராஜ் சார்கிட்ட வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அவள் 9th படிக்கும்போதே அவளை இங்கிலீஷ் படிக்க வச்சேன். அவளையும் என் பையனையும் படிக்க வச்சேன். அது அவளுக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் டைப்ரைட்டிங் போத் ஹையர் முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக அவளை வந்து சீக்கிரமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம்.
20 வயசுலேயே பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த உடனே நிறைய பேர் ரிலேஷன்ஸ் வந்து எங்களுடைய கணவர் வந்து ஆட்டோ டிரைவராக தான் இருக்காங்க. உங்களால் வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும், நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஹஸ்பண்டை பார்க்கணும், முடியாது வைக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அப்புறம் அவளுடைய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்மளே நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கையை படிக்கிற பிள்ளைய இது பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து மகேஷ்னு ஒருத்தி இந்த கனரா பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் தான் ஒரு டைம் வந்து இவளை பார்த்து சொல்லி, நீ வந்து பொண்ணாலே முடியும், நீ எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால் நீ சாதித்து காக்கணும்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் சேர சொன்னாள். அவள் நிறையா போராட்டங்களையும் இதையும் கடினமாக இது பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. அதுக்கு வந்து அவளுடைய ஃபேமிலியை வந்து எப்படியாச்சும் இது பண்ணணும், நான் இப்போ அவள் பிள்ளைங்களை நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கடினப்பட்டு உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. அதுக்கு காரணம் அவளுடைய கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அதனால் எல்லாருமே அதே மாதிரி நல்லா வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி நிச்சயம். வாய்ப்படுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சுரேஷ் IAS Academy.